श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்மசந்நியாச யோகத்தில் 20வது ஸ்லோகம். ந பிரகிருஷயேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் சிரபுத்திः அசம்மூடः பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதः. ந பிரகிருஷயேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் சிரபுத்திஹி அசம்மூடஹ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? பிரம்மவித். பிரம்மவித் என்ன சொன்னால் பிரம்மஜானி. பிரம்மணி அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தினிடம் ஸ்திதஹ நிலையாக நிற்பவனாய், சிரபுத்திஹி நிலையான புத்தியை உடையவனாய், அசம்மூடஹ மூடத்தனம் என்ன சொன்னால் மோகம், அசம்மூடகம் என்ன சொன்னால் மோகம் இல்லாதவன், மோகமில்லாதவனாய், பிரியமும் மிகவும் இனிமையாகவும் மனது ஒப்பியும் பிரியமானதாய் உடையதாகவும் பிராப்பிய அடைந்து ந பிரகிருஷயேத் மகிழ்ச்சியால் கிளர்ச்சியை அடைய மாட்டான். மேலும் அப்பிரியம் பிரியமில்லாததை கண்டு பிரியமில்லாததை அடைந்தும் ந உத்விஜேத் வருத்தத்தால் மனம் தளரமாட்டான். அதாவது பிரம்மஜானி போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? அழியும் உடலால் அழியா பதவியையும் மானிட பிறவிலேயே தெய்வத்தன்மையையும் எய்துதல் கூடும், இது சாத்தியமே என்பதை பிரம்மனிஷ்டர்கள் கண்கூடாக என்ன பண்ணுறார்? காட்சி தருகின்றனர் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் போன ஸ்லோகத்துக்கு நம்ம பொருள்னு தெரிஞ்சிட்டோம். அதுபோல் பிரம்மனிஷ்டர்கள் ந பிரகிருஷயேத் பிரியம் பிராப்பிய, பிரியம் பிராப்பிய அதாவது ந பிரகிருஷயேத் அப்படின்னு சொன்னால் கிடைக்காதது, தேவையில்லாதது ஒன்று கிடச்சிடுத்து நம்மளுக்கு, அதில் நம்மளுக்கு என்ன பிரியம் இல்லை அப்படின்னாலும் அதை காட்டிலும் அதை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க? வருத்தம் அடைய மாட்டார்கள், மேலும் மனம் தளரவும் மாட்டார்கள். அதாவது பிரம்மஞானி எப்படி இருப்பான்னு சொன்னால் ஒரு பிரம்மத்தினிடத்தில் பற்று வளர்த்துப்பான், பிரம்மத்தினிடத்தில் மனதை வளர்த்துப்பான், பிரம்மத்தினிடத்தில் மனதை நிலை நிறுத்துவான், நிலையான புத்தியை உடையவன், அசம்மூடகா மோகமில்லாதவன். அதாவது எந்த விஷயங்களும் பிரியமான விஷயங்கள் பெற்றாலும் அதில் என்ன ஈடுபாடு இல்லை, அப்பிரியமான விஷயங்கள் நடந்தாலும் அதிலும் பிரியமில்லாதவனாக இருப்பான். அதனால் அசம்மூடகா மோகமில்லாதவனாய், பிரியமானதை அடைந்து சந்தோஷம், கிளர்ச்சி, மகிழ்ச்சி, உத்வேகம், அதற்கு எந்த அத்தனை வார்த்தைகள் வேணால் சொல்லலாம். அதுபோல் என்ன பண்ண மாட்டார்? பிரியம் பிராப்பிய அது பிரியமானவைகள் நடந்தாலும் அதில் என்ன பண்ண மாட்டான்? மகிழ்வார், கிளர்ச்சி அடைய மாட்டார்கள். மேலும் என்ன பிரியமில்லாததை அடைந்தாலும் ந உத்விஜேத் மனதால் என்ன பண்ண வருத்தம் அடைய மாட்டார்கள். அவர்களது பிரம்மனிஷ்டர்களுக்கு என்ன முக்கியமான ஒரு மனப்பான்மை வந்துடும்? இதுபோல் மனதை என்ன பண்ண கர்ம சந்நியாசத்தில் நிலைநிறுத்தப்பட்ட பிரம்மனிஷ்டர்கள் என்றால் பிரியமான செயல்கள் செய்தாலும், பிரியமான செயல்கள் தனக்கு பிரியமானது வந்து தன்னை அடைந்தாலும் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியுடனும் கிளர்ச்சியையும் என்ன அனுபவிக்க மாட்டார்கள், அதிலிருந்து விலகி நிற்பார்கள். அது சாதாரண நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிப்பா. ஆனால் அதே மாதிரி பிரியமில்லாதது, ரொம்ப பிரியமில்லாதது வருத்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த வருத்தமான நிகழ்ச்சிகளும் நடந்தாலும் வருத்தத்தினால் மனம் தளர மாட்டார்கள். இதுதான் பிரம்மஜானியோட ஒரு குறிப்பான அவருக்கு ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையா? அதுதான் இருக்கும் அப்படின்னு. அதாவது ந பிரகிருஷயேத் பிரியம் பிராப்பிய அதாவது கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, பிரியமில்லாதது கிடைக்கிறது அதுக்கும் ரொம்ப வருத்தம் இல்லை. அதாவது நடுநிலைமையில் நிற்பவன் அப்படின்னு 2 ஸ்லோகத்துக்கு முன்ன சொன்னார் இல்லையா? அந்த நடுநிலைமையில் நிற்பவன் எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் அனுபவித்து இதெல்லாம் வெளியில் காட்டிப்பான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.